கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அந்த பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே பொழுது ஓடுகிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே பொழுது கொள்ளுவர்களுக்கு இந்த வாழ்த்துதல். ஏனென்றால் இங்கே பலிபீடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம் என்றால் யாருடைய ஆவியினால் பலிபீடத்தை கடந்து செல்கிறோம்? நாம் சபைக்குள்ளாகவே செல்கிறோம் என்றால் நமக்குள்ளாக யார் வாசம் பண்ணுகிறார்? அந்த சபையின் வாசல் யார்? அந்த வாசல் வழியாக நாம் கடந்து செல்கிறோமா? அந்த வாசல் வழியே நாம் கடந்து சென்றால் நாம் பரிசுத்தவான்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள கடந்து செல்கிறவர்கள். அது அல்லாமல் சபைக்குள்ளே சர்ப்பம் நுழைந்து விட்டது, நாம் பரிசுத்தம் இல்லையென்றால் இந்த ஆலயத்துக்குள்ளே வலு சர்ப்பம் நுழைந்துவிடும். வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் வலு சர்ப்பம் நுழைந்துவிடும். சத்தியத்தின்படி மந்தைக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்றால் வலு சர்ப்பம் மந்தைக்குள்ளாக இறங்கிவிடும், மேய்ப்பனுக்குள்ளாக இறங்கிவிடும். இதன் அன்பு சொந்தங்களை, யாரையும் காயப்படுத்த வேண்டுமென்றோ மனம் நோகடிக்க வேண்டுமென்றோ இந்த அடிமை இது வெளிப்படுத்தவில்லை. ஆவியானவர் உங்கள் மேல் கொண்ட மேலான அன்பின் நிமித்தம் தன்னுடைய ஜீவனை கொடுத்த தெய்வம் அல்லவா? நம்முடைய பாவங்கள் சாமங்களை சுமத தீர்த்த பரிசுத்த தேவன் அல்லவா? நாம் அவரிடத்தில் கடந்து செல்ல வேண்டுமென்றால் எந்த முறையில் நாம் கடந்து செல்கிறோம்? வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி, நீதி நியாயத்தின்படி அவரிடத்திலே கடந்து செல்கிறோமா? சற்று நாம் நம்மையே சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். இங்கேயே நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலிருந்து 6 வசனம் 5 வசனங்களை வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு செவி கொடுத்து அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போகும். ஆமேன். அந்நியனுடைய
சத்தத்தை அறியாதபடியினால் இப்போ சபைக்குள்ள வருஷப்போ வந்துட்டு வருஷப்போ எல்லாரையும் ஆட்படைக்குது உங்கள் வாயினாலே நீங்கள் வெளிப்படுத்தினால் நீங்கள் யாரை பின்பற்றி போகிறீங்கன்னு நீங்களே அறிக்கை வெளிப்படுத்திங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளை கற்பனைக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் ஆட்டு தொழுவத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா? அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த வழிகளில் நீங்கள் நடக்கிறீர்கள் என்றால் சர்ப்பம் உங்களை மேற்கொள்ளாதே. சாத்தான் உங்கள் வழிகளிலே கடந்தோற மாட்டானே. வாதை உன் குடரத்தை அணுகாதே. துஷ்டன் துன்மார்க்கன் உன் வழிகளிலே கடந்தோற மாட்டானே. இப்பொழுது வலுசற்பம் எங்கள் மந்தையுமாகிறது வைத்து விட்டது என்றால் முதலில் உங்களிடத்திலே வலுசற்பம் இருக்கிறது. மேய்ப்பன் எவ்வளியோ அவ்வளியே மந்தையும். ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கடனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். அது பிரவேசிப்பது, இது ஏறுவது. கல்லாயை ஏதாவது அதில் மேலே அடிச்சாடி பார்ப்பான். கேட்ட தொடர்ந்து உள்ளே போக பார்ப்பான். அவங்ககிட்ட பிரமாணம் கிடையாது, சத்தியம் கிடையாது, நீதி நியாயம் கிடையாது. அவன் தன்னுடைய மந்தையை பற்றி அக்கறை இல்லாதவன். அவைகளை புல்லுள்ள இடங்களிலும் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டரை அமர்த்த வேண்டுமென்று அக்கறை இல்லாதவன். அந்த மேய்ப்பன் வாசல் வழியை பிரவேசியாமல் கிறிஸ்து இயேசுவின் அந்த வார்த்தையாகிய வாசல் வழியை பிரவேசியாமல் அந்த கட்டளை கற்பனையாகிய வாசல் வழியை பிரவேசியாமல் சுயமாக சுய இச்சின்படி நடக்கிறவன் அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். என் அன்பு சொந்தமே, இதை நான் வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் பலிபீடத்திலே நின்று தொழுது கொண்டு ஆராதிக்கிறாய். உங்கள் தேவனே உங்களை எச்சரித்து இதை வெளிப்படுத்துகிறார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ஆமேன். ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் உங்கள் ஆட்டை பிசாசானவன் மேற்கொள்வானா? நீங்கள் அதுக்கு விடுவீங்களா? சம்மதிப்பீங்களா? எப்படி உங்கள் மந்தைக்குள்ளே வலுசற்பம் உள்ள புகுந்தது, இப்படி வந்தது? ஏனோ தானாமல் அக்கறை இல்லாமல் கண்டித்து உணர்த்தாமல் இதனுடைய காரியம் கண்டித்து உணர்த்தாமல் சத்தியத்தின்படி போதிக்காமல் உங்களுடைய சுய லாபத்திற்காக சுய ஆதாயத்திற்காக ஆசீர்வதிப்பார் 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 இதை நீங்கள் உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினபடியினால் அவர்களுக்கு சத்தியம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, நீதி நியாயம் என்பது இல்லை, அதை கொண்டு சேர்க்கவில்லை. இப்பொழுது அங்கே பிசாசானவன் சர்ப்பமானது உள்ளே வந்துவிட்டது. எனக்கு தெரிஞ்ச நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுறேன். நான் ஒரு சபைக்குள்ள தனியாக அங்கே ஏதாவது போகும் தங்குவேன். அங்கே ஏதாவது நைட்டு படுத்துட்டு ஒரு பெரிய சபை.
அங்குள்ள ஆத்துமாக்கள், அங்குள்ள ஊழியர் நைட்டு வந்து ஜெபித்து ஆராதித்து மறுநாள் பருத்து ஓய்வு நாளை பரிசுத்தலங்கடத்தினை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வந்து ஆராதித்து வெளியே செல்கின்ற பொழுது அந்த நான் மிகவும் நேசிக்கிறதான அந்த ஊழியர் சபைக்குள்ளே இருந்த 2 ஆத்துமாக்கள் இடத்துல ஒரு பக்கெட்டில் தண்ணியை கொண்டு வைப்பா. ஆனால் அவங்க தண்ணியோடு பின்னாடி போகிறாங்க. வாசலில் போய் நின்று தண்ணியை அவர் ஜெபித்து அவர் வரும்போது அவர் பின்னாடியே பிசாசு வருது. உள்ளே வர்றதுக்கு அவர் பின்னாடி அவர் அதாங்க போகும்போது அது உள்ளே வருமுன்னு தெரிஞ்சு தண்ணியை ஜோம் பண்ணி தெளிச்சு விட்டு போயிட்டாரு. தண்ணியை கொண்டு போனவங்களுக்கு தெரியாது. இவர் போய் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த பிசாசு அந்த வருஷம் வந்து வாசலை திரட்டுது. நான் என்னடா இப்போ தான் ஐயா போனாங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு உடனே ஜோமனுக்கு திரும்ப வந்துட்டாங்க போட்டு நினச்சி அது 2 கதவு பாதி கதவு. ஒரு கதவில் ஒரு கையில் பிடிச்சிட்டு கதவு திறந்து வெளியே பார்க்கேன். 2 வளர்ந்த நிறைய தட்டுன மாதிரி 2 மனுஷனைக்கான். நாங்கள் உள்ளே பிரவேசிக்கணும், எங்களுக்கு இப்போ கதவை திறந்து விடு. அப்போ தான் நீ முதல்ல அங்கேயே வெளியே போய் நில்லு. இதனுடைய பொறுப்பாளர் ஆகிய ஊழியரிடத்தில் நான் ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்ப்போம், முதல்ல நீ அங்கே போய் நில்லு. அவன் என்ன சொல்லுதான், நீ அனுமதிக்கலாம், நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம். இந்த சபைக்குள்ள பிசாசு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள பிரவேசிப்பதற்கு எத்தனை பண்ணி கொண்டிருந்தான். இது இந்த ஊழியருக்கு தெரியும். கவனக்குறைவாக இருந்தபடியினால், அசால்ட்டாக இருந்தபடியினால் இப்பொழுது உள்ளே வந்து ஆத்துமாக்களை ஆக்கிரமித்து விட்டான். நீங்கள் வாசல் வழியே பிரவேசித்து இருந்தால், கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தையின்படி நீங்கள் பிரவேசித்திருந்தால் உங்கள் மந்தையும் காக்கப்பட்டிருக்கும், நீங்களும் காக்கப்பட்டிருப்பீர்கள். அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நீங்கள் உங்கள் மந்தையை அமர்த்தி இருப்பீர்கள். உங்கள் மந்தை பலிபீடத்திலே ஆர்ப்பரித்து கெம்பேரிக்கும். இப்பொழுது சத்தமே இல்லையே, ஆர்ப்பரிப்பே இல்லையே. மந்தையை பிசாசானவன் ஆக்கிரமித்து விட்டானே என்று இப்பொழுது அங்கலாய்த்து. என் சகோதரனே, உங்கள் வழிகளை நீங்கள் செவ்வைப்படுத்துங்கள். ஆட்டு தொழுத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது நாம் மெய்ப்பன் அல்லவா? இந்த மந்தையின் நம் சத்தத்தை கேட்டு நமக்கு பின்னால் வர வேண்டுமே. நம் வழிகள் எப்படி இருக்க வேண்டும்? வாசலாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் பிரவேசித்தால் இந்த மந்தையும் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும். வலுசற்பம், சாத்தான், வாதை, நோய் எதுவாகிலும் உள்ளே பிரவேசிக்குமா? அந்த ஆத்மாவை பட்சிக்குமா? மிகவும் வருத்தமான காரியம், மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். இதை ஏன் வெளிப்படுத்துகிறேன் என்றால்,
வாசலை காக்கிறவன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவாகிய இயேசுவின் வார்த்தை வழியாக உங்கள் மந்தைக்குள்ளாக கடந்து செல்கிறீர்களா? உங்கள் சபைக்குள்ளாக கடந்து செல்கிறீர்களா? அப்போ வாசல் வழியாகிய கட்டளை கிருப்பனே நீதி நியாயம் ஆண்டோடைய இது வார்த்தை உங்கள் இடத்திலே இருக்கிறதே இருந்தால் உங்களிடத்திலே இருந்தால் அதை கொண்டு மந்தையிலே சேர்த்திருப்பீர்கள். அமர்ந்த தண்ணீரண்டிலே புல்லுள்ள இடங்களிலே உங்கள் மந்தையை மேய்த்து அமர்த்தியிருப்பீர்கள். பிசாசானவன் அவர்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இந்த கட்டளை கற்பனையாகிய இந்த கிறிஸ்து இயேசுக்கு முன்பாக அவர்கள் பயந்து நடுங்குவார்கள். அவர்களுக்குள்ளாக வாதை மேற்கொள்ளாது. துஷ்டன் துன்மார்க்கன் அவர்கள் வழிகளிலே கடந்து வர மாட்டான். நாம் எந்த வழியிலே எந்த இடத்திலே கொண்டு போய் நாம் மந்தை அமர்த்துகிறோமோ அந்த இடத்திலே நாம் மந்தை மேயும் இதோ இளைப்பாரும். இப்பொழுது அர்ப்பணிப்பில்லை, ஸ்தோத்திரம் இல்லை, துதியில்லை. பிசாசானவன் ஆக்கிரமித்து விட்டான் என் மந்தையை என்று அங்கலாய்க்கிறாய். என் அன்பு சொந்தங்களே, பலிபிடத்திலே நிற்கிற அன்பு சகோதரனே, இப்பொழுது காரியம் ஒன்றும் கெட்டு போகவும் இல்லை. இப்பொழுது முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம் தேவனுக்கடத்திலே ஒப்பு கொடுப்போம். முதலில் மேய்ப்பன் ஒப்பு கொடுக்க வேண்டும். மேய்ப்பன் மந்தை மேய்ப்பது எப்படி என்று அறிந்து கொண்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதல்லவா நம்மிடத்தில் இருக்கிற அந்த நல் போஜனத்தை அவர்களும் திருப்தியாக சாப்பிடுவார்கள். அவர்களுக்குள்ளாக இந்த வார்த்தை கடந்து சென்றால் இருள் விலகிவிடுமே, ஒளியாக எழுந்து பிரகாசிப்பார்களே. இப்பொழுது வார்த்தை இல்லை, இருள் சூழ்ந்து விட்டது. இருளாகிய பிசாசானவன் மந்தைக்குள்ளாக வந்து விட்டான். என் அன்பு சொந்தமே, மிகவும் ஒரு கடினமான வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டேன். இது நான் அல்ல, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் தொழுது கொண்டு ஆராதிக்கிற தேவனே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசல் வழியாய் பிரவேசிப்பவனே ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் கொண்ட மேலான அன்பின் நிமித்தம், உங்கள் மேல் கொண்ட மேலான கிருபை இரக்கத்தின் நிமித்தம் உங்கள் மத்தியிலே இதை அவர் கொண்டு சேர்க்கிறார். அடிமை எம்மாத்திரம் தாயின் கருவிலை உருவாதற்கு முன்பாக பேரு சுழல் எப்படி தேடித்த நம் தேவனல்லவா. நாம் அழிந்து போவதற்கு அவர் சித்தமில்லாத தேவன் அல்லவா. நம்மை அவர் ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்கல்லவா நம்மை அடைத்தும் முழங்கால்களை முடங்க வைத்த தேவன் அல்லவா. நம் பாவங்கள் சாம்களை நமக்காக சுமந்து திரித்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அல்லவா. நாம் அழிந்து போவதற்கு அவர் சித்தம் உள்ளவர் அல்லவே. அந்த அன்பினாலே அவர் மனஸ்தாபத்தினாலே இந்த வார்த்தையை இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு சொந்தங்களே, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவளுக்கு முன்பாக நடந்து போகிறான். இந்த மந்த சபை விட்டு வெளியே போகும்போது இவர் எந்த வார்த்தை கொடுத்தாரோ, எந்த சத்தியத்தை போதித்தாரோ அது அவங்க முன்னால் போகுமா? அதுதான் என்னோட ரகசியம்.
அவன் அந்த ஆட்டுக்கு முன்னால் நடந்து போகிறான். ஏன்னா சத்தியத்தின்படி போதித்தால், அறிவோடும் புத்தியோடும் போதித்தால் அந்த மந்தை, அந்த சபை ஜனங்கள் அதை கொண்டு போகும். இப்போ கூட போகிறது இந்த போதித்த இந்த ஊழியக்காரன் அந்த ஆத்மாக்குள்ளே இருந்து அவன் நடத்தி அதை அந்த ஜனங்கள் கொண்டு போய்கிறது, சத்தியம் பேசுகிறது. அவனுக்கு முன்பாக ஆடுகள் நடந்து போகிறது. கிட்ட வானா வருது, போனா போகுது, எதையெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்போ நம்ம சத்தம் யாரை கொண்டு செருக்கிற சத்தமாக இருக்க வேண்டும்? வாசலை காக்கிறது ஆண்டவராய் கிறிஸ்து இயேசுவை அல்லவா வெளிப்படுத்துகிற சத்தமாக இருக்க வேண்டும். அவரை அல்லவா மந்தையரை கொண்டு சேர்க்கிற சத்தமாக நம் சத்தம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மந்தை, அந்த ஆத்மா, வானத்தையும் பூமியும் சர்வம் உள்ளது ஏசப்பா அவரை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை இரக்கங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்திலே தலைகளை தாழ்த்தி முழங்கால்களை முடங்கினால் அவர் நமக்கு முன்பாக செல்லுவார். அதை விடுத்து நாம் வழிவிலகி போனால் நம் மந்தையும் வழிவிலகி போகும். மேய்ப்பன் எவ்வளியோ அவ்வளியே மந்தையும். சபைக்குள்ளாக நாம் எதை கொண்டு சேர்க்கிறோமோ அதையே ஆத்மாக்கள் ஏற்றுக்கொள்ளும். என் அன்பு சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சொந்தங்களே, யாரையும் காயப்படுத்த வேண்டும், மன நோகடிக்க வேண்டும் என்றோ என்னை படித்தியோ நான் இதை வெளிப்படுத்தவில்லை. நான் இதற்கு உட்படாமல் இருந்தால் நானும் குற்றவாளியே. நான் இதை கொண்டு சேர்க்கிற மந்தையிலே தான் என்கிற நான் என்கிற வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தவே மாட்டேன். என்னை எதற்காக அவர் அழைத்தாரோ, எதை கொண்டு சேர்ப்பதற்கு என்னை அழைத்தாரோ அதை மட்டுமே ஜனங்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பேன். அதுவே செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னை விட மேலான கிருபை வரக்கங்களை கொடுத்தே இருக்கிறார். உங்கள் தேவைகளை இடத்தனையாக ஆசீர்வதித்தே இருக்கிறார். அதை நான் என் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை விடுத்து இன்னும் உலகத்துக்குள்ளாக போனால் இந்த உலகமே வருஷற்போம். உங்கள் பையானது ஓட்டையாக இருந்தால் நீங்கள் அதை நிரப்ப வேண்டுமென்று மிகவும் அதற்குள்ளாக கடந்து சென்றால் மந்தை சீரழிந்து விடும், சிதறிவிடும். ஏனென்றால் பிசாசானவன் அங்கே உட்புகுந்து விடுவான். முதலில் உங்களை தேவனுக்கு முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். உண்ண உணவும் உடுக்க உடையும் போதுமென்று இருங்கள். கட்டளை கொடுத்திருக்கிறாரே. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்பாக உங்கள் தேவைகள் என்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தது தெய்வம் அல்லவா? நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்தால், அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தால், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் மந்தையை அணுகாது. ஆர்ப்பரிப்பின் சத்தம் பலிபீடத்திலே கெம்பீரித்து ஒலிக்கும். நீங்கள் அதை விடுத்து உலகத்துக்குள்ளாக போனால் உலகத்தின் ஆவியாகிய வலு சர்ப்பம், பிசாசு சர்ப்பம் உங்களிடத்திலே ஆட்கொண்டு விடும். உங்கள் மூலமாக உங்கள் மந்தையும் ஆட்கொண்டு விடணும். கவனமாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். இதை வெளிப்படுத்துவது
நீ பயப்படாதே, எச்சரித்து பேசு. இதுதான் அடிமைக்கு கொடுத்த வார்த்தை. இந்த எச்சரிப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, நானும் சபைக்குள்ளாக ஆத்மாக்குள்ளாக வாசல் வழியே பிரவேசிக்கவில்லை என்றால் நானும் கள்ளனும் கொலைக்காரனுமே. ஆனால் அதற்கே நான் ஆராதிக்கும் தேவன், தொழுகொள்ளும் தேவன் என்னை விலக்கி பாதுகாத்து வருகிறார். உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வார் என்று அடிமையை விசுவாசிக்கிறேன். உங்களை காத்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளாக வருஷமாகிய பிசாசானவன் உள்ளே பிரவேசிக்க இடம் கொடாதிருங்கள். வார்த்தைக்குள்ளாக உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் பிசாசானவன் உங்களை மேற்கொள்ள மாட்டான். தேவன் தாமே உங்களோடு இருந்து வழி நடத்துவார். ஆமீன், ஆமீன்.